ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காயில் சாம்பார் செய்யலாம் வாங்க. இதில் அதிக நீர்ச்சத்து இருக்குது. இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸில் அதிகமாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஸ்மால் சைஸ் ஒரு 4 தக்காளி, பத்து பல் பூண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். தாளிப்புக்கு இது புளி ஒரு ஸ்மால் எலுமிச்சை சைஸு. இப்போ வாங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சீரகம் ஒரு அரை ஸ்பூன், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ அரை சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு மத்து போட்டு சும்மா லைட்டாக கடைஞ்ச போதும். வெள்ளை பூசணிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. குட் ஃபார் மார்னிங் ஃபுட்டாக ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் கூட ஜூஸாக இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பாருங்கள், கடைஞ்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆனோடனே அந்த கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு வெங்காய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா கண் நல்லா தெரியுங்க. அதில் மார்னிங்கில் ஜூஸாக எடுத்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற புழுக்களெல்லாம் வெளியேறும். ஜூஸாக மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு லோ கலோரி டயட். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நீரிழிவு நோயாளி இருக்கிறவங்க, பிளட் சுகர் இருக்கவங்க கூட இந்த இதை டாக்டர் அட்வைஸ் படி இது ரெகுலராகவே கூட எடுத்துக்கலாம். காய் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே இதில் பருப்பு தண்ணி. இப்போ வீட்டு சாம்பார் மிளகாத்தூள் காரத்துக்கு தக்க நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ நல்லா கொதிட்டும். நல்லா காயில் வெந்த வாட்டி புளி ஆட் பண்ணி 2-3 கொதி விட்டோன்னே இறக்கிடலாம். சாம்பார் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். நீங்கள் புளிப்பு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒயிட் பூசணி சாம்பார் ரெடி. ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.